வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை வணங்கி உங்களுடன் பேச தொடங்குகிறேன். அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, உனக்கு புரியுமா? சிவகாமியே சிவனில் நீதும் பாதியே அதுவும் உனக்கு தெரியுமா, புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே. வாழ்வெல்லாம் பாட்டுல இந்த பாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. ஆனா இந்த பாட்டு கண்மணி அன்போட காதலன் நான் அப்படின்னு கடிதமாக வந்த இந்த பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சுது. இன்னைக்கும் இந்த பாட்டு எப்படியான ஒரு தாக்கத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரியும். குணா படத்தில் இளையராஜா இசையமைத்த அந்த பாடல், கமல் பாடிய ஜானகியோடு சேர்ந்து பாடிய அந்த பாடல். பாலகுமார சார் தான் என்னுடைய குருநாதர். பாலகுமார சார் தான் குணா படத்திற்கு வசனகர்த்தா. இது ஒரு பக்கம் இருக்க, இதே போலயே ஜி.என். ரங்கராஜன் கமலஹாசனை வைத்து கல்யாணராமன்லாம் எடுத்தார் இல்லையா, அவர் ராணி தேனி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. தீபன் சக்கரவர்த்தி தான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. அதுலயும் ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ஹீரோயின் ஒரு கடிதம் எழுதுவாங்க. என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர அப்படின்னு ஒரு கடிதம். இது மாதிரி கடித பாடல்கள் நிறையவே இருக்கு. நெஞ்சிருக்கும் வரை படத்துல ஒரு பாட்டு, பூமூடி பாலிந்த பூங்குழலி, அந்த பாட்டுல கடிதம் இருக்காது, ஆனா கல்யாண பத்திரிகையே அந்த பாட்டுக்குள்ளார இருக்கும். நிகழும் பார்த்திபன் ஆண்டு அப்படின்னு ஆவணி திங்கள் 20ஆம் நாள் அப்படின்னு வரும். திருவளர் செல்வன் சிவரா அப்படின்னு வரும். அந்த ஹீரோவோட பேர் அப்படின்லாம் ஹீரோயின் பேர்லாம் சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கும் அப்படின்ட்டுலாம் கல்யாண பத்திரிகையே வாச்சு, தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ரகுராமன். ஒரு கல்யாண பத்திரிகையே அந்த பாடலுக்குள்ளார வந்த கதை அந்த பாட்டுல இருக்கும். இதே போல அதற்கு முன்னாடி குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு காதல் பாட்டு, காதல் கடிதம் பாட்டு, அந்த பாட்டை தான் பார்க்க போறோம். ஏவிஎம் தயாரிப்புல வந்த படம் தான் குழந்தையும் தெய்வமும். ஏவிஎம் தயாரிப்புல வந்த பார்த்தால் பசுதீருங்கிற படத்துல கமலஹாசன் சின்ன பையனா டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே போல ஏவிஎம் தயாரிப்புல வந்த குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற இந்த திரைப்படத்துல குட்டி பத்மினி அவர்கள் குட்டி பத்மினியாக டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இரவும் பகலும் அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமான ஜெய்சங்கருக்கு அடுத்தடுத்த படங்கள் நீ, பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற படங்கள்லாம் வந்து கொண்டே இருந்த சமயத்துல ஏவிஎம் தயாரிப்புல ஜெய்சங்கர் நடித்த இந்த படம் ஜெய்சங்கருடைய மார்க்கெட் வேல்யூவை பல படிகள் தூக்கி கொண்டு போச்சு அப்படிங்கிறதையும் நாம இங்க பார்க்கணும். இப்படிப்பட்ட அந்த படத்துல ஜமுனா அப்படிங்கிற நடிகை தான் நடிச்சிருப்பாங்க. தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல கமலஹாசனுக்கு அம்மாவாக நடித்த அந்த ஜமுனா அப்படிங்கிற நடிகை ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. ஜெய்சங்கருக்கும் ஜமுனாவிற்குமான இந்த பாடலை கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருப்பாங்க. டிஎம்எஸ் தனக்கே உண்டான பாணியில ஜெய்சங்கர் ஸ்டைல பாடியிருப்பாரு. சுசிலாமா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு என்னவோ பண்ணும், உங்களுக்கும் ஏதோ ஒன்று பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அன்புள்ள மாண்பியே ஆசையில் ஓர் கடிதம். மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த பாட்டு, வாலி அவர்கள் எழுதினது. அன்புள்ள மாண்பியே ஆசையில் ஓர் கடிதம், நான் எழுதுவதென்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. உடனே சுசீலாமா பாடுவாங்க. அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன் அப்படின்னு வரும். என்ன பாட்டுங்க இது! டிஎம்எஸ் வாய்ஸ், வாலியோட வரிகள். நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சூடரே, நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்துச்சூடரே,
இளைய கன்னியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ, அன்புள்ள மான்விழி ஆசையில் ஓர் கடிதம் என்று எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? நலம் நலம்தானா முல்லை மலரே, சுகம் சுகம்தானா முத்துச்சுடரே, இளைய கன்னியின் இடை மெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றில் குளிர்காற்று வாடை காற்றிலே வாடி நின்றதோ. அடுத்தாப்புல பாருங்க, நலம் நலம் தானே நீ இருந்தாள், சுகம் சுகம் தானே நினைவிருந்தாள், நலம் நலம் தானே நீ இருந்தாள், சுகம் சுகம் தானே நினைவிருந்தாள், இடைமே. அதுக்கு பதில் சொல்றாங்க. அங்க ஆண் கேட்டதுக்கு, காதலன் கேட்டதுக்கு, டிஎம்எஸ் கேட்டதுக்கு, இங்க ஜமுனா ஜெய்சங்கருக்கு பதில் சொல்றாங்க சுசிலாமா. அவங்க தான் சொல்றாங்க, நலம் 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 தானான்னு கேட்டாரு, இங்க நலம் நலம் தானே நீ இருந்தால், சுகம் சுகம்தானே நினைவிருந்தாள், நலம் நலம் தானே நீ இருந்தால், சுகம் சுகம்தானே நினைவிருந்தாள், இடை மெலிந்ததான் கேட்டார்ல, இடை மெலிந்தது இயற்கை அல்லவா, நடை தளர்ந்தது நானும் அல்லவா, வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா, வாட வைத்ததும் உண்மை அல்லவா. என்ன, ஒரு பெண்ணுடைய அழகையும் சொல்லி சூழலையும் சொல்லி, இடை மெலிந்தது இயற்கை தானடா. ஒரு பெண்ணுக்கு இடை அப்படி மெலிஞ்சுதானே இருக்கும். இடை மெலிந்தது இயற்கை தான். நடை தளர்ந்தது வேற ஒண்ணும் இல்ல, மயக்கம், ஒரு கிறக்கம். நடை தளர்ந்தது நாணம், ஒரு வெட்கம். வண்ண பூங்கொடி பெண்மை அல்லவா, வாட வைத்ததும் உண்மை அல்லவா. நீ வாட வச்சது நீ தானே, உண்மையை சொல்லு, உண்மை தானே அது. அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். ஐயோ, உனக்கொரு பாடம் சொல்ல வந்தேன், எனக்கொரு பாடம் கேட்டுக்கொண்டேன். ஐயோ, என்ன வரிகள் பாருங்க. உனக்கொரு பாடம் சொல்ல வந்தேன், எனக்கொரு பாடம் கேட்டுக்கொண்டேன். உடனே அங்க ஆண் சொல்றாரு, பருவம் என்பதே பாடம் அல்லவா, பார்வை என்பதே பள்ளி அல்லவா, ஒருவர் சொல்லவும் ஒருவர் கேட்கவும், இரவும் வந்தது நிலவும் வந்தது. ஐயோ, உனக்கு ஒரு பாடம் சொல்ல வந்தேன், எனக்கு ஒரு பாடம் கேட்டுக்கொண்டேன். பருவம் என்பதே பாடம் தானே, பருவம்ங்கிறதே பாடம் தானே, பார்வைங்கிறதே பள்ளி தானே. ஒருவர் சொல்லவும் ஒருவர் கேட்கவும், இரவும் வந்தது நிலவும் வந்தது. அன்புள்ள மான்வே ஆசையில் ஓர் கடிதம், நான் எழுதுவதென்றால் இந்த பாட்டு எனக்கு ஆரம்ப காலத்துல ஒரு ஜமுனா, நடிகை ஜமுனா அவர்கள் மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாட்டு எனக்கு ஒரு குதூகலத்தை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு காதல், அந்த மென்மையான காதல், அந்த உணர்வுகளை நமக்கு உணர்த்தும். ஜமுனா அவர்கள் இறந்த உடனே நான் ஒரு கட்டுரை, இந்துவில் இருக்கும்போது நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதுக்கு இந்த அன்புள்ள மான்விழியே இருக்குல்ல, அந்த மான்விழி கண்கள் மூடிக்கொண்டன அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வச்சு ஜமுனாவோட மறைவு குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதனால இந்த அன்புள்ள மான்விழியே
அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு யமுனாவினுடைய அந்த மரணம், அந்த துயரம், அவர்களுடைய அந்த இழப்பு அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இந்த பாட்டு நம்மளை என்னமோ செய்யும். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், வாலி பாட்டு, டிஎம்எஸ் சுசீலம்மா, எம்எஸ்வி அவர்கள், ஜெய்சங்கர், ஜமுனா. யமுனாவுடைய கண்கள் கிட்டத்தட்ட அந்த மான் விழிகள் தான், மீன் விழிகள் தான் அப்படிப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.